ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை லீக் போட்டிகள் எல்லாம் நடைபெற்றது. குவாலிஃபையர் 1 என்று சொல்லக்கூடிய ஃபைனல் போட்டிக்கு செல்லக்கூடியவர்கள் யார் என்பது கணிக்கக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கின்றது. கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இன்றைய தினம் இரவு 7:30 மணி அளவில் சண்டிகரில் விளையாட உள்ளார்கள். எனவே ஒரு சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே ஹிண்ட்டில் சொல்லியிருந்தோம். முக்கியமாக ஹிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம். அதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஹிண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, அதை அப்படியே சொல்லிகிட்டே இருங்க அப்படின்ட்டு. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, போன போட்டி பார்த்திங்கன்னா ஹிண்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா, லெஃப்ட் ஹேண்டடு கீப்பர் அவர் கண்டிப்பாக கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ரிஷப் பண்ட் கேப்டனாக வந்தார். அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வரக்கூடிய அமைப்புன்றதும் அவரும் வந்திருந்தார். நம்ம சொன்னது போலவே RCB அணியும் ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம சொன்னதில் 8 பிளேயர் கிட்டத்தட்ட ட்ரீம் லெவலில் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு சிறப்பான போட்டியாக சென்ற போட்டி இருந்தது. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி கிங்ஸ் வெற்றி பெறுவது யார் மற்றும் இறுதிப் போட்டிக்கு டைரக்டாக செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், விராட் கோலி, லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சால்ட் அல்லது லிவிங்ஸ்டோனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாஸ் தயால், நுவான் துசாரா மற்றும் கிருணால் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக RCB அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, சால்ட், படிட்டார் மற்றும் லியாம் லிவிங்ஸ்டோன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாஸ் தயால், புவனேஸ்வர் குமார், ரொமோரியோ சஃபோர்டு போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிரியான் சாரியா, ஜாஸ் இங்கிலீஷ், நேக்கல் வதேரா, சசாங் சிங் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக இங்கிலீஷ் அல்லது ஆர்யாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஓமர் ஜாசாய், வைசாக் விஜயகுமார் மற்றும் ரெண்டு பேர்த்துக்கு தான் நல்லாயிருக்கு. ஓமர் ஜாசாய் மற்றும் வைசாக் விஜயகுமார். மார்க்கோ யான்சன் இடம்பெற்றார் என்றால் அவரை எடுத்துக்கொள்ளலாம், அவருக்கும் அருமையாக இருக்கின்றது. அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், இங்கிலீஷ் மற்றும் ஓமர் ஜாசாய் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது ஓமர் ஜாசாய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யுவேந்திர சஹால், ஓமர் ஜாசாய் மற்றும் அர்ஷதீப் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேரிலே இன்றைய தினம்
முதல் ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வலதுகை பேட்ஸ்மேன் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், ஒரு ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் உள்ளது. குறிப்பாக அந்த ஆல்ரவுண்டர் ஒரு மிதவேக பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவர் விக்கெட்டும் ஒரு 2 விக்கெட் எடுப்பார், ரன்ஸும் ஒரு 25 ரன் எடுப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இன்றைக்கி வந்து வைஸ் கேப்டன் அல்லது கேப்டன் அளவில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது வந்து ஃபஸ்ட்டு ஹிண்ட் அப்படின்னு எடுத்துங்க. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டாவது ஹிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருப்பார். கேப்டனாக வரக்கூடியவர்கள் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் ஒருத்தர் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டி தான் இந்த போட்டி. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நம்ம டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா 2 நட்சத்திரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒன்று வந்து மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம். ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கணிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சிரமமான சூழ்நிலை தான் இருக்குது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் ஏன்னா எப்பயுமே ஒரு 2 நட்சத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு மேட்ச் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சவால் தான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசி ஓவர் வரைக்கும் செல்லக்கூடிய அமைப்பு, கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் செல்லக்கூடிய அமைப்புன்னு இருக்கும். மேபி இன்றைய தினம் சூப்பர் ஓவர் கூட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 நட்சத்திரம் சந்திக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் ஓவர் அளவுக்கு கூட செல்லக்கூடியதாக இருக்கும். இறுதி பந்தில் தான் இந்த போட்டியோட வெற்றி அப்படிங்கிறது நமக்கு முடிவு பெறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று விஷயமும் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு ரன் அவுட் வாய்ப்போ ஒரு கேட்ச் வாய்ப்போ மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளேயர் ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார். இன்றைய தினம் RCB அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.